கடலின் அடியில் மறைந்துள்ள சூப்பர் ஃபுட். ஒரு முறை சாப்பிட்டாலே கிடைக்கும் பலன் தெரிந்தால் தேடி போய் வாங்கி சாப்பிடுவீங்க. கடலின் அடியில் பலருக்கு தெரியாத ஒரு சிறிய உலகம் இருக்கிறது. அங்கே மெதுவாக நகரும் முள்ளுகளால் மூடப்பட்ட ஒரு உயிர் வாழ்கிறது. பார்த்தாலே பயமாக தோன்றும் இந்த உயிருக்குள் மனித உடலுக்கு தேவையான பல சத்துக்கள் மறைந்திருக்கின்றன. வெளிநாடுகளில் இது உயர்தர உணவாக மதிக்கப்படுகிறது. சில நாடுகளில் மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறது. அந்த ஆச்சரியமான கடல் உயிரிதான் கடல் முள்ளுயிரி. கடல் முள்ளுயிரி என்பது கடலின் அடிப்பகுதியில் வாழும் ஒரு உயிரினம். இதன் உடல் முழுவதும் கூர்மையான முள்ளுகளால் சூழப்பட்டிருக்கும். இதன் உள்ளே இருக்கும் மஞ்சள் நிற பகுதியே உணவாக பயன்படுத்தப்படுகிறது. ஜப்பான், கொரியா, சீனா போன்ற நாடுகளில் இது மிக விலை உயர்ந்த உணவாக கருதப்படுகிறது. நம் நாட்டில் அதிகம் பரவலாக பயன்படுத்தப்படாத போதிலும் சில கடற்கரை பகுதிகளில் இதை அறிந்தவர்கள் சாப்பிட்டு வருகிறார்கள். சரியான முறையில் சுத்தம் செய்து சமைத்தால் கடல் முள்ளுயிரியை பாதுகாப்பாக சாப்பிடலாம். ஆனால் நேரடியாக எடுத்து சாப்பிடுவது ஆபத்தானது. வெளிப்புற முள்ளு பகுதி காயங்களை ஏற்படுத்தலாம். அதனால் அனுபவம் உள்ளவர்களிடம் இருந்து வாங்கி உள்ளே இருக்கும் சாப்பிடக்கூடிய பகுதியை மட்டும் பயன்படுத்த வேண்டும். கடல் மாசு அதிகம் உள்ள பகுதிகளில் பிடிக்கப்பட்டவற்றை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த கடல் உயிரில் புரதம், ஒமேகா 3 கொழுப்பு அமிலம், இரும்பு சத்து, கால்சியம், துத்தநாகம், வைட்டமின் B12 போன்ற முக்கிய சத்துக்கள் நிறைந்துள்ளன. இவை உடல் பலத்தை அதிகரிக்கவும், இரத்த உற்பத்தியை மேம்படுத்தவும், மூளை செயல்பாட்டை சீராக வைத்திருக்கவும் உதவுகின்றன. தொடர்ந்து சோர்வாக இருப்பவர்கள் இதை அளவோடு சாப்பிட்டால் நல்ல சக்தி பெற முடியும். கடல் முள்ளுயிரியில் உள்ள சில இயற்கை சேர்மங்கள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்த உதவுகின்றன. சில ஆய்வுகளின்படி புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை மெதுவாக்கும் தன்மை இதற்கு இருக்கிறது என கூறப்படுகிறது. மேலும் மூட்டு வலி, நரம்பு பலவீனம், நினைவாற்றல் குறைவு போன்ற பிரச்சனைகளுக்கும் இது பயன் தரும் என பாரம்பரிய மருத்துவத்தில் நம்பப்படுகிறது. வெளிநாடுகளில் இதை பச்சையாகவும் ஆவியில் வேக வைத்தும் சூப் மற்றும் சாலட் வடிவிலும் சாப்பிடுகின்றனர். நம் நாட்டில் வறுவல், குழம்பு, வதக்கல் போன்ற முறைகளில் சமைக்கப்படுகிறது. அதிக எண்ணெயில் வறுக்காமல் லேசாக வேக வைத்து சாப்பிடுவது சிறந்தது. வாரத்திற்கு ஒரு முறை அல்லது 2 முறை எடுத்துக்கொண்டால் போதுமான பலன் கிடைக்கும். கடல் உணவுக்கு அலர்ஜி உள்ளவர்கள், கல்லீரல் மற்றும் சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள், சிறு குழந்தைகள், முதியவர்கள் ஆகியோர் மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் இதை சாப்பிடக்கூடாது. அளவுக்கு மீறி எடுத்துக்கொண்டால் வயிற்று பிரச்சனை, அலர்ஜி, வாந்தி போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம். எனவே இந்த உணவையும் அறிவுடன் அளவோடு பயன்படுத்தினால் உடலுக்கு நன்மையாக மாறும்.